இப்போ பெண்கள் புடவை அணிந்தால், புடவை அணிகிற கலாச்சாரம் இருக்குல்ல, அது வந்து பெண்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு தடையாக இருக்கும். இப்போ வாழ்க்கை தரம் உயரணும்னா என்ன பண்ணணும்னா, உணவோட தரம், உண்ணுகிற உணவின் தரம் உயர வேண்டும். அப்போ தான் வாழ்க்கை தரம் உயரும். மலிவான உணவுகளை உண்டாக்க வாழ்க்கை தரம் குறைந்து விடும். மலிவான உணவுகளை சாப்பிட்டாக்கா இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம், பேக்கரி உணவுகள், ஐஸ்கிரீமு இதெல்லாம் சாப்பிட்டாக்கா என்ன ஆகும்னா, உடல் உழைப்பதற்கு ஆர்வமே வராது. உடல் பருமன் குண்டாயிடும், உடம்புல நோய் வரும். உடற்பயிற்சி செய்வதற்கு ஆர்வம் வராது, உடல் உழைப்பதற்கு ஆர்வம் வராது, சோம்பேறித்தனம் தான் ஏற்படும். அதனால் சோம்பேறித்தனம் தான் ஏற்படும். அப்போ இந்த புடவை அணிகிறவர்கள் பார்த்திங்கன்னா, அப்போ வாழ்க்கை தரம் உயரணுன்னா நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும், நல்ல உணவுகளை சாப்பிட்ணும். உடற்பயிற்சி செய்யாமல், உடல் உழைப்பில் ஈடுபடாமல், ஓடாமல், ஆடாமல், நடக்காமல், விளையாடாமல் உங்கள் வாழ்க்கை தரம் உயராது. ஏன்னா ஓடுவதன் மூலமும், ஆடுவதன் மூலம், விளையாடுவதன் மூலமும் உங்களுக்கு உடல் உழைப்பு என்பது கிடைக்கிறது. மகிழ்ச்சியான வழியில் உடல் உழைப்பு என்பது கிடைக்கிறது. உடல் உழைப்பின் மீது உங்களுக்கு ஒரு பற்றுதல் ஏற்பட்டு விடுகிறது. அப்போ உடல் உழைப்பின் மீது பற்றுதல் ஏற்பட்டால்தான் உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ பெண்களோ சரி, ஆண்களோ சரி, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டுமென்றால் கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செய்யாத யாருடைய வாழ்க்கை தரமும் உயராது. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னா உடற்பயிற்சி செய்யணும். தினமும் 2-3 மணி நேரமாவது உடற்பயிற்சி, உடல் உழைப்பு, உடலுக்கு ஒரு பயிற்சி கொடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். உடலுக்கு ஒரு உழைப்பு கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுடைய உடல் தான் ஆரோக்கியமாக இருக்கும். அவர்களுடைய உடல் தான் அவர்களுடைய வாழ்க்கை தான் உயர்ந்து கொண்டு போகும். அவர்களுடைய வாழ்க்கை தரம் தான் உயர்வாக இருக்கும். இப்போ பெண்கள் வந்து புடவை அணிகிறாங்க அப்படின்னா அவர்களால் வேகமாக நடக்க முடியாது, ஓட முடியாது, உடற்பயிற்சி செய்ய முடியாது, யோகாசனமும் செய்ய முடியாது. யோகாசனம் செய்யும்போது காலெல்லாம் மேலே தூக்க வேண்டியிருக்கும். சுதந்திரமாக காலெல்லாம் மேலே கீழே தூக்கி உடற்பயிற்சி செய்வதற்கு இந்த புடவை என்பது மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. அதனால் பெண்களால் உடற்பயிற்சி செய்யவே முடியாது இந்த புடவை அணிந்து கொண்டால். அது வந்து புடவை அணிந்து கொண்டு நீங்கள் ஒரு இருசக்கர வாகனத்தில் போக முடியாது. பெண்களை வந்து கட்டி போட்டு வெளியே அனுப்புறது தான் அதோட நடைமுறை. என்னென்னா, புடவை என்கிற பெயர்கள் அவர்களை கட்டி போட்டு நீங்கள் வெளியே போயிட்டு வாங்க, நிபந்தனைகள் நிறைய விதித்து நீங்கள் வேலைக்கு போயிட்டு வாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வாங்க, கல்லூரிக்கு போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி போட்டு நிபந்தனைகளை விதித்து தான். புடவை என்றால் என்னவென்றால் நிபந்தனை என்று பொருள். நிபந்தனை விதித்து தான் அவர்களை வெளியே அனுப்புகிறார்கள். அதனால் வெளியே போயிட்டாலே, வேலைக்கு போயிட்டாலே, படிச்சுட்டாலே அவர்கள் சுதந்திரத்தை பெற்றுவிட்டார்கள் என்ற அர்த்தங்கள். சுதந்திரத்தில் குறைந்த சதவீதத்தை தான் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இன்னும் முழுமையான சதவீதத்தை பெறவில்லை. அதனால் அவர்கள் சுதந்திரம் என்பது அதற்கு தடையாக இருப்பது இந்த புடவையெல்லாம் தடையாக இருக்கிறது. ஆடைகளில் கவனத்தை செலுத்த வேண்டும். பெண்கள் விடுதலை அடைய வேண்டும் என்றால் அவர்கள் அணிகிற ஆடைகளில் ஒரு கவனத்தை செலுத்த வேண்டும். அவர்கள் உடல் வந்து சுதந்திரமாக இயங்குவதற்கு தடையாக இருக்கிற ஆடைகளை அணியவே கூடாது. அதனால் வந்து புடவை என்பதில் மிக முக்கியமானது. அது குறித்து நாம் பெருமைப்படவே கூடாது. புடவை அணிகிறவர்கள் எவ்வளோ அசௌகரியத்தை சந்திக்கிறாங்கன்னு நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். அதனால் புடவை அணிகிற பெண்கள் வந்து அவர்களால் வேகமாக ஓட முடியாது, வேகமாக நடக்க முடியாது, ஒரு உடற்பயிற்சி செய்ய முடியாது. அதனால் அவர்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க வாய்ப்பு மிக மிக குறைவு. புடவை அணிகிற பெண்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருப்பதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. அதனால் அவர்களுடைய வாழ்க்கை தரமும் உயராது. அதனால் அவர்கள் சிந்தனையும் மலிவாக தான் இருக்கும், அவர்களுடைய வாழ்க்கையும் மலிவாக தான் இருக்கும். அதனால் புடவையிலிருந்து மக்களை விடுவிக்க வேண்டும். அதுக்கு அரசாங்கமே ஒரு உத்தரவை போட்டுவிட்டாலே போதுமானது. வேலைக்கு செல்கிற பெண்கள் யாருமே புடவை அணியக்கூடாது. பெண்களை இருசக்கர வாகனத்தில் கூட புடவை அணிந்து கொண்டு செல்ல முடியாது, அவ்வளோ ஆபத்தானது. ஒரு சுதந்திரமாக நடக்கக்கூட முடியாது, ஓடக்கூட முடியாது, வேகமாக நடக்க முடியாது, வேகமாக ஓட முடியாது, உடற்பயிற்சி செய்ய முடியாது, விளையாட முடியாது. குறிப்பாக வந்து புடவை அணிந்து கொண்டு விளையாட முடியாது. இதெல்லாம் செய்யாமல் பெண்களால் எப்படி மகிழ்ச்சியாக அவர்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி உயர்வாகும், எப்படி அவர்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு அந்த புடவை அவ்வளோ தடையாக இருக்குது. அதனால் பெண்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்றால் புடவைக்கு ஒரு தடை விதித்து விட வேண்டும் முதல் கட்டமாக.